வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு அழகான இயற்கை காட்சியை வரையப் போகிறோம். சூரியனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சிறுமியின் காட்சி. இது சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா வரும். கையிலே ஸ்கெட்ச் புத்தகமும் கலர் பென்சில்களும் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நேரம் வீணாக்காமல் உடனே ஆரம்பிக்கலாமா? ஓகே, முதல்ல நம்மோட வரைபடத்தை லேசா ஸ்கெட்ச் பண்ணலாம்ங்க. சிறுமியின் அவுட்லைனை லேசா வரைச்சிடலாம். அவள் முழுசா சூரியனை கண்டு மகிழும் மாதிரி இருக்கணும். அவள் முடியும் உடையும் காற்றில் அலையும் மாதிரி ஒரு பாவனை கொடுப்பீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி, இப்போ சிறுமிய வண்ணமிடுவோம். தியால் நிறத்துக்கு மென்மையான பீச் அல்லது லேசான லைட் பிரவுன் கலர் எடுத்துக்கோங்க. உடைக்கு ஐ கேட்சிங் கலர் வச்சா நல்லா இருக்கும். உங்களோட ஸ்டைல் ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிவப்பு, நீலம் அல்லது மஞ்சள் மாதிரி கொண்டு வாருங்கள். முடி வரைக்கும் கொஞ்சம் வேலை எடுத்தா இயற்கையான தோற்றம் வரும். பழுப்பு, கருப்பு அல்லது லேசான மஞ்சள் கலந்த கலர்களை பயன்படுத்தி முடி காற்றில் அலையும் மாதிரி நம்மாலே காட்டலாம். படத்தை இன்னும் நிஜமாக்க நிழல், ஷேடோ கொடுக்கணும். அதே நிறத்தோட கொஞ்சம் டார்க்கர் ஷேட் எடுத்துட்டு அவளோட உடையின் பின்புறத்திலும் தரையிலும் நிழலை வைக்கலாம். பின்னணி லைட்டா இருந்தா ஃபோர் கிரவுண்டு நிழல் கொஞ்சம் அதிகம் இருக்கும். வெளிச்சம், ஹைலைட் கொடுக்க வெள்ளை பென்சில் அல்லது மென்மையான இரேசர் பயன்படுத்தலாம். சூரிய ஒளி பட்டிருக்கும் இடங்களில் க்ளோ எஃபெக்ட் கொடுக்கலாம். இதை சிறுமியின் உடை, முடி மற்றும் சுற்றி இருக்கும் காட்சியில் பயன்படுத்தலாம். இப்போ பின்னணி கலரிங் ஆரம்பிக்கலாம். சூரியனை மையத்தில் அல்லது ஓரமாக வைத்து வரையலாம், அது உங்க இஷ்டம். முதல்ல மஞ்சள் நிறத்தோடு மஞ்சள் ஆரம்பிச்சு மெதுவா ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு, மற்றும் நீலம் நிறத்துக்கு போகணும். வண்ணங்களை வட்ட வடிவ ஸ்ட்ரோக்குகளா, சர்க்குலர் ஸ்ட்ரோக்ஸ் கலக்கினா லைட்டா பிளெண்டிங் போகும். வானம் மெல்ல மாறுபடும் நிறங்களில் கலக்கும்போது அந்த நேரத்து நிலையை உணரலாம். முக்கியம் என்னன்னா, ஃபோர்கிரவுண்டு நிறங்களை அடர்த்தியா வைக்கணும். பின்னணி நிறங்களை லேசா வச்சா ஒரு ஆழம், டெப்த் வரும். அடுத்தது தரையை வரையும் போது அது புல்வெளியா அல்லது மண்ணான தரையா, அதை நீங்கள் தீர்மானிக்கலாம். புல்வெளி என்றா பச்சை நிறங்களோட கிரீன் ஷேட்ஸ் ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் வைத்து பிளெண்ட் பண்ணி விடும். இன்னும் நிறைய அழகான டுடோரியல்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்க.